Hello friends, welcome back to MSR Craft Zone. நான் இன்றைக்கி பனானா ஹேர் கிளிப்ஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றதை காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 4 பனானா ஹேர் கிளிப்ஸ் ப்ளெயினாக இருக்கிற மாடல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்டோன் செயின், B7000 க்ளூ, சிசர்ஸ், அப்புறம் ஸ்டிக் பென் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளிப் இப்போ பண்ணலாம். அதுக்கு வந்து நான் இந்த ஆரஞ்சு கலர் கிளிப் எடுத்திருக்கேன். அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பர்பிள் கலர் ஐ ஷேப்டு குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் செயின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளிப்போட அந்த லென்த் வைஸாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஒட்டிக்கணும். அந்த கிளிப்போட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒட்டிக்கணும். ஸோ இதே மாதிரி 3 லேயர்ஸ் வந்து நான் வந்து இந்த ஸ்டோன் செயினே ஒட்டிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸோ எவ்வளோ லென்த்துன்றதை பார்த்து அந்த ஸ்டோன் செயினை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கரெக்டாக வந்து கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் 2 லேயர் வந்து இந்த ஸ்டோன் செயின் நான் ஒட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோன் செயின் ஒட்டி முடித்த பிறகு மேலே இருக்க இடத்துல வந்து திரும்பவும் அந்த 7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் பர்பிள் கலர் சொன்னோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோன்ஸை நீங்கள் ஒட்டும் போது ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். நான் வந்து இந்த ஸ்டோன்ஸை வந்து ஃபுல்லாக ஒட்டி முடித்த பிறகு அந்த கிளிப் மாட்டுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக அந்த இடத்துலையும் வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அது ப்ளெயினாக விடுறதுனாலும் விட்டுக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டின பிறகு ஒரு 1 டே ஃபுல்லாக வந்து அதை காயறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணினீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக கீழே விழவே விழாது. ஸோ வந்து அதை நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த கிளிப்பை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே பேட்டர்னில் பேக் சைட்லேயும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக வந்து இந்த கிளிப் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த கிளிப்போட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் தான் இருக்கும், நார்மல் கிளிப்பு. ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் இந்த குந்தன் ஸ்டோன்ஸும் அந்த 7000 க்ளூவும் இருந்தால் நல்ல ஒரு கிராண்டான கிளிப் வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளிப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நான் நேவி ப்ளூ கலரில் பனானா கிளிப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அதே கிளிப் மாடல் தான் இதுவும். இதில் வந்து நான் இப்போ அந்த ஸ்டோன் செயினை வந்து சென்டரில் ஒரே ஒரு லேயர் ஒட்டியிருக்கேன். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு க்ரவுன் ஷேப் பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஜஸ்ட்டு 2 சைடும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த குந்தன் ஸ்டோன்ஸு ஆப்போசிட்டாக பார்க்குற மாதிரி நம்ம லைனாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த கிளிப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வந்து அந்த கிளிப் மாட்டுற இடத்துலையும் நான் வந்து இந்த ஸ்டோனை வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டோன்ஸை வந்து அந்த கிளிப் பேஸில் ஒட்டிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி டிசைன்ஸில் ஸ்டோன்ஸு எந்தெந்த டிசைனில் இருக்க ஸ்டோன்ஸை வந்து எப்படி இந்த கிளிப் பேஸில் யூஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த க்ரவுன் ஸ்டோன்ஸை வந்து நான் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் சைடும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைட் ஆப்போசிட் சைட் பார்க்குற மாதிரி திரும்பவும் வந்து அந்த க்ரவுன் ஸ்டோன்ஸை ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலில் போடுற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து நான் ஸ்டோன்ஸ் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி பேக் சைட்லேயும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி முடித்த பிறகு ஒரு 24 hours நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டோன்ஸ் கூட கீழே விழாமல் உங்களுக்கு வந்து இந்த கிளிப் வந்து கொஞ்சம் லைஃப் வந்து நல்லா வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கிளிப் பண்ணலாம். அதுக்கும் வந்து நான் வேறு பேட்டர்னில் இருக்க பனானா கிளிப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலரு. இதுக்கு வந்து ஸ்டோன் செயினும் க்ரீன் கலர் டியர் ட்ராப் குந்தன் ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் இப்போ அந்த 7000 க்ளூ வந்து சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயினை வந்து அந்த கிளிப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நேராக வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த டியர் ட்ராப் குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து லீஃப் பேட்டர்னில் 2 சைடும் ஆப்போசிட்டாக ஒட்டிட்டோன்னா இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். எப்போவுமே இந்த ஸ்டோன்ஸை ஒட்டும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ரேண்டமாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு இந்த சிசர் மாதிரி இருக்க ஒரு பொருள் வச்சு லைட்டாக வந்து அதை நகர்த்தி அதுக்கப்புறம் அதை அலைன் பண்ணிக்கோங்க. இல்லை கையிலேயே கூட நீங்கள் லைட்டாக வந்து அது ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி நீங்கள் நகர்த்தி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதை பண்ணிவிட்டு அந்த க்ளூ அப்ளை பண்ணினீங்கன்னா அந்த ஸ்டோன் மேலெலாம் அந்த கம் பட்டுருச்சுன்னா அதோடய ஷைனிங்கே போயிட்டு ஒரு அழுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து அந்த க்ளூலாம் அது மேலே படாமல் உங்களுக்கு நல்ல நீட் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ சென்டரில் ஒட்டின ஸ்டோன் செயினோட ஒரு சைடில் வந்து அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து லீஃப் பேட்டர்னில் நம்ம ஒட்டிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சைட்லேயும் நான் வந்து ஒட்டிக்கிறேன் அதே போல். அதுக்கப்புறம் வந்து இதே பேட்டர்னை வந்து நான் பேக் சைட்லேயும் ஃபாலோ பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டினா இந்த பேஸ் வந்து இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் இந்த கிளிப்போட 2 சைட்லேயும் வந்து இந்த ஸ்டோன்ஸை ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ அந்த கிளட்ச் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து நான் இந்த ஸ்டோன்ஸை ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து அந்த தேர்ட் கிளிப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ த ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த 4th கிளிப் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பேஸாக வந்து ஒரு பீச் கலர் பனானா ஷேப் கிளிப் வந்து எடுத்திருக்கேன். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலரில் இருக்க டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்னும் ரொம்ப ஈஸி தான். இதுலேயும் வந்து அந்த டைமண்ட் ஷேப் குந்தன்ஸை வந்து லீஃப் பேட்டர்னில் அந்த கிளிப்போட ஷேப் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஸோ மேலே வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்குது, கீழே நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் ப்ராடாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவர் பண்ணி இந்த ஸ்டோன்ஸை வந்து ஒட்டிக்கோங்க.
ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி முடித்த பிறகு ஒரு சிசர் வச்சு நான் இப்போ இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்ஸ் வருது இல்லையா, அதுக்கு வந்து நான் ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதே பேட்டர்ன் அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கிளிப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதே போல் அந்த கிளச்சுக்கிட்டேயும் நான் வந்து ஸ்டோன்ஸை வந்து ரேண்டமாக ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த 4th கிளிப்பையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதோட ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 4 பனானா கிளிப்ஸ் எப்படி பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த கிளிப்ஸ் வந்து நார்மலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற 20 ரூபீஸ்க்கு வாங்குகிற கிளிப்ஸ் தான். பட் வந்து அதை நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் அண்ட் 7000 க்ளூ வச்சு கிராண்டான கிளிப்ஸாக மாற்றிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.